மக்களுக்கு இந்த சுதந்திரமும் கொடுக்கறல. நீங்க இருக்கிறீங்க சரியா, உங்களுக்கு பசிக்குது, நீங்க கடைக்கு போய் சாப்பிட்டு வருவீங்க சரியா. சாப்பிட்டு வரதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? காசு வேணும். உங்களோட வாப்பா அல்லது உம்மா என்ன செய்யறாங்கன்னா உழைச்சிட்டு வராங்க. ஆனா ஒரு அரசர் இருந்துட்டு சட்டம் போடுறாரு, நீங்க யாரும் உழைக்க கூடாது, அப்படி நீங்க உழைக்கலாம் இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய அந்த சுதந்திர மீறலா இருக்கும். சுதந்திரத்தை தடுக்கிறாரு, உரிமையை மீறுறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அந்த காலத்துல இருந்துச்சு. அந்தந்த மக்களுக்குரிய உரிமைகளையும் சுதந்திரங்களையும் கொடுக்கல. இந்த டைம்ல ஏன் இதுக்கு காரணம்? இந்தா அந்த மன்னனை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்ல. மன்னனை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்ல. எனவே தான் பிற்காலத்துல என்ன செஞ்சாங்க? மக்கள் எல்லாரும் ஒரு புரட்சி ஒண்ணு செஞ்சு இந்த மன்னன் என்ன செய்றாங்க? அவரை நீக்குறாங்க. அவரை நீக்கிட்டு இன்னொரு ஆளை கொண்டு வந்து போடுறாங்க. இன்னொரு ஆளை கொண்டு வந்து அந்த இடத்துக்கு வைக்கிறாங்க. வச்சுட்டு யோசிக்கிறாங்க. இவரும் பழைய ஆள் மாதிரி இருக்கலாம். இந்த அதிகார மோகம் இருக்குதான, பதவி ஆசை, அது வந்துச்சுன்னு சொன்னா ஒருத்தனை மாத்திரும். எனவே எவன் வந்தாலும் மாறக்கூடாது. அவன் நம்ம நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னா அவனை கட்டுப்படுத்துறது ஒரு புத்தகம் இருக்கணும். அந்த புத்தகத்தின் படிதான் அவன் செயற்படணும். அப்படி செயற்படாட்டி நாங்க அவனை நீக்கிட்டு இன்னொரு ஆளை போடுற ஒரு சிஸ்டம் யோசிக்கிறாங்க. யோசிச்சு இவங்க ஒரு கொண்டு வந்தவங்க தான் அரசியல் யாப்பு.